ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சத்து மாவு கஞ்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பேனை ஆன் பண்ணிட்டு 1 கப் கருப்பு கவுனி அரிசியை ஸ்லைட்டா இந்த கன்சிஸ்டன்சில வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸையும் ஆட் பண்ணி ஸ்லைட்டா வறுத்து எடுத்துக்க போறோம். இப்போ நம்மளோட பேக் பெயினுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து அதையும் 1 கப் வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த ஹெல்த் மிக்ஸோட ஹைலைட்டே வந்து நம்ம எக்கச்சக்கமான மில்லட்ஸ் ஆட் பண்றதுதான். மில்லட்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான புரோட்டீன், ஃபைபர் இருக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு, 1 கப் கம்பு, 1 கப் திணை, 1 கப் குதிரவாளி இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணி ஸ்லைட்டா கன்சிஸ்டன்சில வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பயிறுல 1 கப் அளவுக்கு பாசி பயிறு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்மளோட உடம்புல உள்ள வாட்டர் ரிட்டென்ஷனை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு பார்லி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்லி 1/2 கப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1/2 கப் நம்ம இப்போ நட்ஸஸ் எல்லாமே எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ வந்து 1/2 கப் உடைச்ச கடலை, 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி, 1/2 கப் பிஸ்தச்சியூஸ், 1/2 கப் வால்நட்ஸ் இது எல்லாமே நான் வந்து ஸ்லைட்டா ப்ரௌன் ஆற வரையும் வறுத்து எடுத்து தனியா வச்சுக்க போறேன். அண்ட் நட்ஸ் வந்து நம்ம ஒரு போர்ஷன் அளவுக்கு நம்ம எடுக்கும்போதே எஸ்பெஷலி பீனட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் சோர்சஸ், ஃபைபர் சோர்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஒரு 7 ஏலக்காவையும் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஏலக்காய் வந்து நம்மளுக்கு வந்து ஜீரண சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கொஞ்சமா ஓமம் அதுவும் நமக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. அண்ட் கொஞ்சமா சுக்கு இது இது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் சூடு போறதுக்கு ஒரு பிளேட்ல வந்து ட்ரை பண்ணி வச்சிருங்க. இப்போ எல்லாமே ஒரு பேன்ல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க மாவு மிஷின்ல அரைச்சாலும் சரி, நான் வந்து பிளெண்டர்ல பவுடர் கன்சிஸ்டன்சில அரைச்சு வச்சுக்கிட்டேன். இந்த பவுடர் வந்து அப் டு 6 மந்த்ஸ் வந்து ஷெல்ஃப்ல வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு, அடல்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம சத்து கஞ்சியை வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடர் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி தண்ணியில நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணி டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை குடிச்சோம்னா நமக்கு நிறைய புரோட்டீன், ஃபைபர்ஸ் இருக்கும். அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.